10 நாளில் திரும்ப வரதுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. ஏதாவது சொல்ல விரும்புறியா? சும்மா போயிட்டு 10 நாளில் திரும்ப வரதுக்கு நான் ட்ரிப்பு தானடா போகிறேன். ட்ரிப்பு தானே போகிறேன். என்ன சும்மா சொல்கிறேன், உண்மையாக கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்பவே மாட்டேங்கிறாங்க. இந்த வாரம் கிளம்பிடுவேன்னு சொல்கிறேன். உண்மையாக கிளம்பி போயிட்டு இருக்கான். பை ராப்பிங் பண்ணுங்க. 400 rupees 400 இருக்கா? ஒரு இதுக்கு 400 ரூபாயா? பார்த்து போக மக்களே. மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனவே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம். இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வழிகளும் தருதே. போகின்றோம் தூரம் தூரம். எதை விட்டு செல்லும் உறவுகளே, உயிர் தொட்டு செல்லும் உணர்வுகளே. This is my first time. செம நர்வஸாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேன், ஃபேமிலியிலேயே ஃபஸ்ட் டைம் யூகே போகிறேன். அதுதான் எப்படி இருக்கும்னு தெரில. என்ன செம்ம சில்லுன்னு இருக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். விளாக் எடுக்கிறதா இல்லை நான் இதை என்ஜாய் பண்ணுறதா? இதை என்ஜாய் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி எப்படி நான் அதை ஃபீல் பண்ண வைப்பேன் உங்களை. ஐயோ, which indicate the direction to the exits. The nearest exit may be behind you. எமர்ஜென்சி லேண்டிங்னா பேராஷூட் எப்படி போகணுன்னு பார்த்துட்ருக்கீங்க. தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. என்னங்க ஏர்போர்ட் இவ்வளோ பெருசாக இருக்குது. சார் நடக்கிறேன் நடந்துக்கிட்டே இருக்கேங்க. ஃப்ளைட் இறங்குனதுலேருந்து ஒரு மணி நேரமாக. D43 நம்ம கேட் நம்பரு. இப்போ தான் கண்டுபிடிச்சி 44 49. ஐயோ, 7 மணிக்கு போர்டிங்கு. செம்மையாக போர் அடிக்குதே. என்ன பண்ணலாம்? பேசாமல் ஏர் ரோசஸ் கூப்பிட்டு பேசுவோமா? இல்லை ஜூஸ் ஏதாவது கேட்போமா பேசாமல்?
சீரியஸா கால் பண்ணுறேன் ப்ரோ ஏதாவது ஓகே ப்ரோ பார்ப்போம் ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ இதனால தான் நம்ம ஏர்போர்ட்லேருந்து சீக்கிரம் வர முடிஞ்சுச்சு, இல்லைனா திருன்னு முடிச்சுட்டு இருந்திருப்போம் அங்கேயே. அதுவும் இல்லாமல் நமக்கு இமிக்ரேஷன் லேட்டாக வேறு ஆச்சு ஃபஸ்ட் டைம்னால. ப்ரோ வெயிட் பண்ணி நம்மளை கூப்பிட்டு வந்து வெளியே விட்டு போனாங்க. தேங்க்யூ ப்ரோ.